பிக் பாஸ் நைட் லைவ்ல ஒரு டாஸ்க் நடந்தது. அதில் குறிப்பாக முத்துக்குமரன் எங்கேயோ இருந்தார், பாட்டம் ஆஃப் த டேபிள்ல இருந்து டேரெக்டாக ரெண்டாவது என்ட்ரி, அதான் சொல்லி அடிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி மாசா அடிச்சிருந்தா. அதில் குறிப்பாக யார் அடிச்சிருந்தாரு? ரயான் அடிச்சிருந்தார். அதில் நடந்த நிகழ்வுகள், அதுக்கப்புறம் யார் யார் டேபிளில் எந்த இடத்துல இருக்காங்க, யார் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பல பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் மட்டும் போடாமல் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் நம்பர் 6 அப்படின்ற ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு தண்ணி பாட்டில் ஹோல்டு பண்ணி குச்சியை ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். அதுதான் டாஸ்க்கு. அதை ஒவ்வொன்றத்தையும் ஆட் பண்ணிட்டு கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி யார் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றது தான் டாஸ்க். ஓகே, அதில் 5, 4, 3, 2, 1ன்ற மாதிரி பாயிண்ட்டை கொடுப்பாங்க. ஓகே, அதில் என்ன பண்ணிட்டாங்க, ஃபஸ்ட்டே வந்து ஒரு டாஸ்க் டெமோவாக பண்ணாங்க. ஃபஸ்ட்டே வெளியே போயிட்டு ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட்லேருந்து எண்டு பாயிண்ட்டில் அந்த வாட்டர் பாட்டில் கீழே விழாமல் ட்ராவல் பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து டெமோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பயே நிறைய பேருக்கு எரர் ஆச்சு. அதுக்கப்புறம் ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது. முத்துக்குமரன் வேற மாதிரி சம்பவத்தை செஞ்சுட்டாப்புல, வேற மாதிரி சம்பவம். முத்து, ராயன் இவங்கெல்லாம் போகிறாங்க. முத்து, ராயன், அருண் இவங்கெல்லாம் ஒரு பக்கம் போகிறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லீடுங்க, டப்புன்னு முத்து பொறுத்த வரையும் அந்த கோர் ஸ்ட்ரென்த்தும் நல்லா இருக்குது, அந்த ஹேண்ட் ஸ்ட்ரென்த்துமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதை அழகாக பிடிச்சி பேலன்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட அந்த டாஸ்க்கை 1 நிமிஷம் 50 செகண்டில் முடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்த எந்த போட்டியாளருமே 1 நிமிஷத்துக்கு கம்மியாக யாருமே முடிச்சதில்லை, 2 நிமிஷத்துக்கு கம்மியாக யாருமே முடிச்சதில்லை. முத்துக்குமரன் 1 நிமிஷம் 50 செகண்டில் முதலிடம் தட்டி மாசாக தூக்குனாரு. எத்தனை டாஸ்கில் ட்ராபேக் வாங்கினாலும், எத்தனை டாஸ்கில் முதல்ல எலிமினேட் ஆனாலும் கம்பேக்ன்றது இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் நாங்கள் பதிவு பண்ணியிருந்தாரு. கடைசி இடத்துல இருந்து டேரெக்டாக 2வது இடத்துக்கு டேரெக்ட் ஜம்ப், வேற மாதிரி சம்பவம் இல்லை, வேற மாதிரி இருந்துச்சு அதில். ஸோ 1 நிமிஷம் 50 செகண்டில். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரயான் அவர்கள். ஸோ ரயானும் முத்து போயிட்டாரு, அடுத்து ரயான் போயிட்டு உழ வேண்டியது தான். கரெக்டாக உழும்போது அதை என்ன பண்ணிட்டார், கரெக்டாக கோட்டை தாண்டி உழுற மாதிரி அதை மூவ்மெண்ட் பண்ணி கோட்டை தாண்டி உழ வச்சிட்டார். அதுவும் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தான். 2 நிமிஷம் 24 செகண்டு 2வது பிளேஸ். பார்த்தீங்களா, ரயானை வீழ்த்தி உன்னால் ஓட முடியாது, என்னால் இது ரேஸில் என்னை விட முன்னாடி போக முடியாது, உனக்கு பயம்டா அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தார்ல ரயனுக்கு ஒரு பதிலடி கொடுக்குற விதமாக உன்னை வச்சுக்கிட்டே உன்னை வீழ்த்துறேன்டா அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் வீழ்த்தி உட்கார வச்ச தருணம் பயங்கரமாக இருந்துச்சு. 2 நிமிஷம் 24 செகண்ட் 4 பாயிண்ட். ஓகே, அடுத்து 3வது ஜாக்லின் என்ன பண்ணியிருக்காங்க. ஜாக்லின் அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்வித்ரா மற்றும் தீபக் இவங்களுக்குலாம் ஒரு ரவுண்டு வந்துச்சு. ஓகே, அந்த ரவுண்டில் என்ன பண்ணிட்டாங்க, ஸோ ஒரு பக்கம் தீபக் இந்த பக்கம் போகிறாரு, ஜாக்லின் இப்படி போகிறாங்க. தீபக் வந்து பொறுமையாக அந்த கோட்டு எல்லோ லைன் காலை வைக்கிறார். உடனே ஜாக்லின் பண்ணுறாங்க, ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் பண்ணி நான் முடிச்சிட்டேன்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஜாக்லின் 2 நிமிஷம் 47 செகண்டில் 3 பாயிண்ட் எடுத்துருந்தாங்க. ஜாக்லின் வேற மாதிரி. அடுத்தது தீபக் 2 நிமிஷம் 50 செகண்ட், வெறும் 3 செகண்டு, 3 நொடியில் அப்படியே ஒரு பக்கம் தீபக்கை பின்னுக்கு தள்ளி முன்னாடி போயிட்டாங்க. ஜாக்லின் வேற மாதிரி நூலிலே கேஃபில் ஜெயிச்சாங்கன்னு, அதுதான் இது. அடுத்து பவித்ரா. ஸோ 4 நிமிஷம் 14 செகண்டு 1 பாயிண்ட் ஃபைனலாக பவித்ரா. ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட் வரணும் வெயிட் பண்ணுறதுனால இதுதான் பவித்ராவோட எஃபர்ட் போட்டதுக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்றது பார்க்குறேன். ஸோ டேரெக்டாக முத்து 1 பாயிண்ட்லேருந்து டேரெக்ட் ஜம்ப் ஆயிடுச்சு. அடுத்து பிக் பாஸ் என்ன பண்ணார், வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பார்ட்டிப்பா அப்படின்ற மாதிரி டின்னர் ஏற்பாடு பண்ணுறேன், சில பேர் பாயிண்ட் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க நியூ இயர் ஸ்பெஷலாக, சில பேர் டின்னர்ன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. சரி 2மே தரேன், நீங்களே முடிவு பண்ணுங்கன்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு முடிவுரை கொடுக்குறார். என்னென்னா பாயிண்ட் வேணுன்றவங்களுக்கு பாயிண்ட்டு, சாப்பாடு வேணுன்றவங்களுக்கு சாப்பாடு. ஓகே, அப்போது என்ன பண்ணுறாங்க, ஒரு 5 பாயிண்ட் தான் தருவேன், நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி எடுத்துங்கன்ற மாதிரி டிஸ்கஷன் நடக்குது. முத்து பல ஸ்ட்ராட்டஜி சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு பிக் பாஸ் என்ன சொல்கிறாரு, ரூல் ஒன்றே தான், நீங்கள் அந்த சாப்பாடு பாயிண்ட் எடுக்கிறவங்க நான் சாப்பிடக்கூடாது, மறுநாள் வேக்கப் சாங் போடுற வரையும் நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்ற மாதிரி பிக் பாஸ் ரூலை போட்டுடுறாரு. போட்ட உடனே அதுலேருந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது, எல்லாரும் பாயிண்ட்டுன்னு கேட்குறாங்களா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முத்து என்ன சொல்கிறாரு, தண்ணி குடிக்காமல் இருக்கணும்னு. நைட்டு தண்ணி குடிக்காமல் இருக்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லிட்டாங்க. அடுத்து திரும்ப என்ன நடக்குது, அடுத்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடாமல் இருக்கணும்னு முத்து சொன்னும்போது, முத்து நீ சொல்கிற மாதிரிலாம் பண்ண முடியாது, வேற எதனா வழி சொல்லுன்ற மாதிரி யோசிச்சும்போது முத்து அந்த இடத்துல பிரெய்னி முத்துவை பார்த்தோம். என்ன பண்ணலாம், 5 பாயிண்ட் இருக்குது, ஆளுக்கு 6 பாயிண்ட்டாக வச்சுக்கலாம், நீங்கள் பிரிச்சுக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார். 6 பாயிண்ட் பிரிச்சுங்கன்னும் போது ஒரு பக்கம் தீபக் வந்து விஜய் விஷாலோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு உயிரை கொடுத்து விளையாடி இருக்காங்க அந்த சாப்பாடு டாஸ்கில். ஸோ அவனுக்கு கண்டிப்பாக பாயிண்ட் கிடைக்க வேண்டியது, ஸோ அவருக்கு கிடைக்க வேண்டியது இருந்தது, விஜய் விஷாலுக்கு கொடுத்துட்டார். இந்த பக்கம் மஞ்சுரிக்கு முத்துக்குமரன், ஸோ
அந்த பாண்டிங் இதெல்லாம் ஓகே, அதனால் மஞ்சுரி கொடுத்தாச்சு. ஜாக்லின் வந்து என்ன பண்ணிட்டாங்க, பவித்ரா ஆல்ரெடி எனக்காக யாருமே இல்லை, எனக்காக யாருமே ஹெல்ப் பண்ணலன்ற மாதிரி பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்களே, அந்த கேட்டகரியில் ஜாக்லின் வந்து பவித்ரா கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து நானே எப்படி நான் வந்து நானாக சுயமாக யோசிக்கணும், சுயமாக வந்து உழைச்சி நான் வாங்கிக்கிறேன், அந்த பாயிண்ட் தான் எனக்கு செல்லுபடி ஆகும், இது செல்லுபடி ஆகாதுன்ற மாதிரி சொல்ல விஷயங்கள் சொல்லிட்டு அந்த பாயிண்ட்டை வந்து அருண் கேட்க அருண் கொடுத்தாச்சு. அடுத்து ராணவா ரயானா அப்படின்ற ஒரு நிலைமை, அதில் டாஸ்க் போடலாம் இது போடலான்னு ஏகப்பட்ட டிஸ்கஷன் நடக்குது. அதில் வந்து ராணவ விட்டே கொடுக்க மாட்டேங்கிறான், எனக்கு பாயிண்ட் வேணும்பா, பாயிண்ட் எனக்கு வந்தே ஆகணும், தரவே முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப நேரம் டிஸ்கஷன் போச்சு லைவில். ரொம்ப நேரம் போயிட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரயன் பொறுக்கவே முடியாமல் விட்டு கொடுத்துட்டான். வேறு வழி கிடையாது, என்ன பேசினாலும் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கான். நான் ஜெயிச்சே விளையாடிக்கிறேன்டாடி, நான் டாஸ்க்கை விளையாடி ஜெயிச்சுக்கிறேன், இந்த பாயிண்ட்டை வேணால் ஒன்று வேணான்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. அந்த 5 பேருக்கு பீஸா இதெல்லாம் கொடுத்து ஜூஸ்லாம், ஆனால் இந்த 5 பேர் சாப்பிடாமல் இருக்கிறத பார்க்கும்போது வருத்தமாக இருக்குது. பட் பாயிண்ட் வேணும்னு கேட்டிங்களே, ஸோ இதெல்லாம் பண்ணி தான் ஆகணுன்ற நிலைமையில் போய் நிற்குது. ஓகே, இது ஒரு பக்கம். இதில் யார் யார் லீடிங்கில் இருக்காங்க அப்படின்றது பார்க்க முடியும். லைவில் ஒரு சில கால்குலேஷன் தப்பாயிருச்சு. முதல் இடத்துல ரயான் அவர்கள் 8 பாயிண்ட், 2வது இடத்துல விஜய் விஷால் மற்றும் முத்துக்குமரன் 2வது பாயிண்ட்ல இருக்காங்க. ஸோ கீழே இருந்து மேலே முத்துக்குமரன் வந்துட்டார். 3வது பிளேஸில் ஜாக்லின் மஞ்சுரி தீபக் இருக்காங்க. ஓகே, 4வது பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ராணவ் சௌந்தர்யா பவித்ரா. கடைசி பிளேஸில் அருண். என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி அருணோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் அருண் இதை முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டார். இந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே உள்ளே போயிட்டு ஒரே வருத்தம் ஆயிடுச்சு அருணுக்கு. ஏன்னா என்ன பண்ணுறது, ஸோ ஏன்டா டே கடைசி இடத்துல இருக்கீங்களா, டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் என்ன எடுத்துகிட்டு போய் கடைசி பிளேஸில் உட்கார வச்சிருக்கீங்களாடா, ரொம்ப வருத்தமாக இருக்குது, எனக்கு என்ன நினச்சாவே எனக்கு ஒரு மாதிரி இருக்கடா அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டு ஒரு பக்கம் விஜய் விஷால் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. உடனே விஜய் விஷால் ஒன்றும் பண்ணாதடா, ஃபீல் பண்ணாத, நாளைக்கு சரியாயிரும், எல்லாமே சரியாயிரும், நீ ஃபீல் பண்ணாதன்னும் போது நாளைக்கு என்ன டாஸ்காக இருந்தாலும் இறங்கி விளையாடுறாடே, ஒரு பாயிண்ட்ல கூட நான் விட்டு கொடுக்க மாட்டேன், இறங்கி அடின்னு பின்ன போறேன்ற மாதிரி ஒரு பக்கம் முடிவு எடுக்கிறாரு. ஏன்னா எல்லாரை விட கடைசியில் இருக்காரு. அவர் கூட யாராவது வந்து டை பிரேக்கர்ல இருந்தாங்க, யாராவது ஈக்குவல் பண்ணியிருந்தா கூட ஏதோ நமக்காக ஒருத்தர் இருக்கான்னு பார்க்கலாம். ஆனால் யாருமே கூட இல்லாத அவர் ஒரு பக்கம் வருத்தமா இருக்கு. உடனே விஜய் விஷால் என்ன சொல்றாரு, நாளைக்கு நீ போய் ஃபோன் எடு மச்சான், ஃபோன் டாஸ்க்கும் அப்படியே கண்டினியூ ஆகுது, நாளைக்கு நீ ஃபோன் எடு, நான் டாஸ்க் பண்றேன், உனக்கு பாயிண்ட் வாங்கி தரேன், என்ன ஆனாலும் அருண் உனக்கு நான் பாயிண்ட் வாங்கி தரேன்டா, இங்கே உத்தரவாதம் கொடுக்குறேன்ற மாதிரி பேசுகிறாங்க. இது வரைக்கும் அந்த ஃபோன் டாஸ்க் எடுத்து 4 பேர் எலிமினேட் ஆகியிருக்காங்க. இல்லை 3 பேர் எலிமினேட்டு, ஒருத்தருக்கு பாயிண்ட் மைனஸ். ஜெயிக்கிற ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. அதையும் மீறி ஜெயிச்சிங்கன்னா அன்னைக்கு தான் உங்கள் மைலேஜ் வேற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம், அது என்ன பண்ணுறாங்கன்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். இது ஒரு பக்கம். ஸோ இந்த நிலைமையில் யாருக்கெல்லாம் ஹெவி பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஸோ இந்த டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரயானுக்கு தான் ஹெவி பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பாயிண்ட் ஸ்டோபில் லீடிங்கில் இருக்கார். முத்துக்குமரனோட 2 பாயிண்ட் லீடிங்கில் இருந்தாலுமே அடுத்து வந்து ஒரு டாப் 3க்குள்ளேயே போனாலுமே அடுத்து வர டாஸ்கில் டாப் 3ல அவர் வந்துகிட்டே இருந்தாருன்னு வச்சுக்கலாம், அவருக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். அவர் அந்த டாப் 3ல வராமல் 1 கேம் 2 கேம் கோட்டை விட்டால் தான் ரிஸ்க் இருக்கே தவிர்த்து ஹை ப்ராபபிலிட்டி ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 65% ரயானுக்கு இருக்குது. அடுத்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் மற்றும் விஷாலுக்கு ஒரு 35% ப்ராபபிலிட்டி இருக்குன்றது தான் என்னோட கணிப்பில் வருகிறது. என்ன நடக்குதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். பாய் கைஸ்.